वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। பகவத்கீதை 8.18வது ஸ்லோகம் இல்லையா மாதாஜி? 18 தானே? ஆமா 17 பார்த்துட்டோம். எஸ். அவ்யக்தஸ்ய சர்வா பிரபவந்த்யகராகமே ராத்ரயாகமே பிரலீயந்தே தத்ரைவா வியக்த சம்யகே. யாராவது மொழிபெயர்ப்பு பொருள் படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாவுக்கு ஜெய். பிரம்மாவின் பகல் தோன்றும் போது எல்லா ஜீவாத்மாக்களும் அவ்யக்த நிலையிலிருந்து தோன்றுகின்றனர். பின்னர் இரவு வந்தவுடன் அவர்கள் மீண்டும் அவ்யக்தத்துடன் இணைந்து விடுகின்றனர். ஸ்லோகம் 19 படிக்கிறது. பூத கிராமச்சேவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்ரயாகமே அவச பார்த்த பிரபவத்யகராகமே. படிங்க மாதாஜி. மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றனர். பிரம்மாவின் இரவு வரும்போது இவர்கள் அனாதரவாக அழிக்கப்படுகின்றனர். இந்த ஜட உலகிலேயே வசிக்க விரும்பும் சிற்றறிவுடையோர் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறலாம். ஆனால் மீண்டும் இந்த பூலோகத்திற்கு வந்தாக வேண்டும். பிரம்மாவின் பகல் நேரத்தில் அவர்கள் பௌதீக உலகின் உயர்ந்த தாழ்ந்த கிரகங்களில் தங்களது செயல்களை வெளிப்படுத்தலாம். ஆனால் பிரம்மாவின் இரவு வந்ததும் அவர்கள் அனைவரும் அழிக்கப்படுகின்றனர். பகலில் பௌதிக செயல்களுக்காக இவர்கள் பல்வேறு உடல்களை பெறுகின்றனர். இரவில் உடல்கள் ஏதுமின்றி விஷ்ணுவின் உடலில் இயக்கமற்று இருக்கின்றனர். பிறகு பிரம்மாவின் பகல் தொடங்கியதும் மீண்டும் தோன்றுகின்றனர். பூத்வா பூத்வா பிரலீயதே, பகலில் தோன்றும் இவர்கள் மீண்டும் இரவில் அழிக்கப்படுகின்றனர். இறுதியில் பிரம்மாவின் வாழ்வு முடிவரும் போது இவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டு கோடிக்கணக்கான வருடங்கள் தோன்றாமல் இருக்கின்றனர். பிரம்மா மீண்டும் பிறக்கும் போது இவர்கள் மீண்டும் தோன்றுகின்றனர். இவ்விதமாக ஜட உலகின் மாய சக்தியால் இவர்கள் கவரப்பட்டுள்ளனர். ஆனால் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளும் புத்திசாலி நபர்கள் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பதன் மூலம் தங்களது மனித பிறவியை பகவானது பக்தி தொண்டில் முழுமையாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறாக இப்பிறவியிலேயே கிருஷ்ணரது ஆன்மீக உலகிற்கு தங்களை மாற்றிக்கொள்பவர்கள் நித்தியமான ஆனந்த வாழ்வினையும் மறுபிறவி இல்லாத நிலையையும் அங்கு அடைகின்றனர். ஹரே கிருஷ்ண. ஹரி. சோ நம்மளோட நிலைமைய கிருஷ்ணா புட்டு வைக்கிறாரு இல்லைங்களா? பிரம்மாவோட பகல் வர்றப்போ எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அவ்வியக்த நிலையில இருந்து வெளியில வராங்க. இரவு வந்து திருப்பி அவ்வியக்தத்தோட இணைஞ்சிடுறாங்க. என்னன்னா திருப்பியும் நாம கர்ப்போதசாயி விஷ்ணுவுடைய உடலுக்குள்ள நம்ம போயிடுறோம். சரிங்களா? பகல் வர்றப்ப பிரம்மா கிரியேஷன் ஆரம்பிக்கிறாரு, நாமெல்லாம் வெளியில வரோம். அப்ப இரவு வந்தோடனே திருப்பி அவருடைய உடலுக்குள்ளேயே போயிடுறோம். ஏதோ ஒரு வாரம் நினைச்சுக்காதீங்க. எத்தனை வருஷம், எவ்வளவு வருஷம் போட்டிருக்கு? கோடிக்கணக்கான வருஷம் நாம மகாவிஷ்ணுவோடைய உடல்ல கோடிக்கணக்கான வருஷம் எந்த ஆக்ஷனும் இல்லாம அப்படியே இருக்கிறோம். அவ்வியக்த நிலையில எந்த ஆக்ஷனும் கிடையாது. அப்படியே மகாவிஷ்ணுவோட உடல்ல கோடிக்கணக்கான வருஷம் வெயிட் பண்றோம். சரியா? வெளியில வரோம். அது இது ஒரு பிரம்மாவோட இரவு பகல்ல பிரம்மாவுடைய அந்த ஆயுள் முடிஞ்சோனையும் எல்லாரும் மறுபடியும் கார்ணோதசாய் விஷ்ணு உடலுக்குள்ள போயிருவோம். திருப்பி அடுத்த பிரம்மா வர்றப்ப திருப்பி எல்லாரும் இங்க வருவோம். சோ நாம பெரிய ஆளுன்னு நினைக்கிறதுக்குலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. நீ பெரிய இரண்ய கசிபாவே இருக்கலாம், பெரிய அப்பா டக்கராவே இருக்கலாம். என்ன ஆகும்? பிரம்மாவோட நைட் வர்றப்ப என்ன ஆகணும்? நாமெல்லாம் போயே தீரணும். போய் அவ்வியக்த நிலையில பேன அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதான் கோடிக்கணக்கான வருஷம். மாதாஜி பிரம்மாவோட இரவுல நம்ம விஷ்ணுக்குள்ள போயிடுவாங்க மாதாஜி. ஆமா, ஓகேங்க. மறுபடியும் கிரியேஷன் பிரம்மா பகல்ல கிரியேஷன் ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்ப திருப்பி வெளியில வருவோம்.
அப்போ மறுபடியும் சரிங்க. கோடிக்கான அந்த பகல் ஃபுல்லா நம்ம ஆக்டிவா இருப்போம். கடைசியா எந்த நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமையில நம்ம உள்ள இருப்போம். அதாவது உள்ள போயிருவோம். கடைசியா எந்த இதுல இருக்கிறோமோ அதுல இருந்து மறுபடியும் வெளியில வரப்ப ஆரம்பிப்போம். சரிங்களா? எந்த கான்சியஸ்ல இருந்தோமோ ஓகே, அதே இதுல வெளியிடும். வெளியில வரும். பூத்வா பூத்வா பிரலீயதே. திரும்பி திரும்பி நாம இதுதான் நடந்துட்டு இருக்கு. நாம நம்மளோட மேப் போட்டு கிருஷ்ணா காமிக்கிறாரு. நாம எப்படி இந்த பௌதீக உலகத்துல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறது கிருஷ்ணா காமிச்சு கொடுக்குறாரு. இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அர்ஜுனா. பொறக்கிறது, திருப்பியும் போய் அதாவது பிரம்மாவுடைய பகல் வெளியில இருக்கிறது. பிரம்மாவுடைய இரவுல விஷ்ணு உடம்புல போயிடுது. திருப்பி பகல்ல வெளியே வருது. திருப்பி உள்ள போறது. மேல் உலகம் போறது, இங்க வர்றது. கீழ் உலகம் போறது, வர்றது. இப்படியே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சும்மா சும்மா ரங்கராட்டினம் மாதிரி சுத்திட்டே இருக்கிறோம். அதுல நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் பெரிய ஆள். நான் வந்துங்க நான் ஒரு முடிவு எடுத்தனாங்க கரெக்டா இருக்கும். நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டா அது எப்பவுமே பிக்சர் பர்ஃபெக்ட்டா இருக்கும். மத்தவங்களுக்கு எல்லாம் அது என் ஒய்ஃப் இருக்கா பாருங்க, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ எப்பவும் தப்பு தப்பாதான் முடிவு எடுப்பா. இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய கேள்விப்படுறேன். அப்படி எல்லாம் தான் தான் பெருசுன்னு பேசுவாங்க. தனக்குதான் எல்லாம் தெரியும். அப்படிப்பட்டவங்க பிரம்மாவுடைய இரவுல போய் அவ்வியக்தமா கர்ப்போதசாய் விஷ்ணு உடல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், பௌதீக உலகத்துல நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கலாம், ரொம்ப அழகானவங்களா இருக்கலாம், ரொம்ப பணம் வச்சிருக்கவங்களா இருக்கலாம், என்ன வேணா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் சொல்றேன். ஹிரண்யகசிபு ஆனாலும் நாம பிரம்மாவுடைய நைட் வரப்ப அனாதரவாக அழிக்கப்படுறோம். ஒரு வேர்டு கொடுத்திருப்பாரு பிரபுபாத். அனாதரவாக வேறு பிரம்மாவின் இரவு வரும்போது இவர்கள் அனாதரவாக அழிக்கப்படுகின்றனர். ஆதரவற்றவர்கள் மாதிரி. அனாதரவுன்னா அதான் அர்த்தம் இல்லைங்களா? ஆமா. அந்த மாதிரி வந்து அழிக்கப்படுகின்றனர். நாமளே நினைச்சாலும் நம்மளால இங்க இருக்க முடியாது. நாம திருப்பியும் கர்ப்போதசாய் விஷ்ணு உடம்புக்குள்ள போயே தீரணும். நமக்கு சாய்ஸே கிடையாது. ஆக்சுவலி பகவானுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம். நாம எதுவுமே நம்மளோட லைஃப் நம்ம முடிவே பண்ண முடியாது. நம்மளால லைஃப்ல எதையுமே முடிவு பண்ண முடியாது. நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் முடிவு பண்றேன். நான் தான் பண்ணேன். நான் இன்னைக்கு முடிவு பண்ணேன் இந்த கிளாஸ்க்கு வந்தேங்க. நான் முடிவு பண்ண நாளைக்கு ஊருக்கு போறேன். நாளை நான் முடிவு பண்ண நான் அதை பண்ணேன். இல்லை. பகவான் சாங்ஷன் பண்ணாம எதுவுமே நடக்காது. நான் பார்த்தா நான் முடிவு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அங்க பகவான் சாங்ஷன் வேணும். ஆனா கிருஷ்ணா முடிவு பண்ணாருன்னா அவர் யாருடைய சாங்ஷன் அவருக்கு தேவையில்லை. அவரு நடத்திடுவார். இல்லைங்களா? அவருக்கு யாருடைய பெர்மிஷனாவது தேவையா? இல்ல இல்ல தேவையில்லை. அவரு வந்து நான் இந்த ஃபேமிலில இப்படி நான் வந்து பொறக்க போறேன். என்னுடைய அம்மா அப்பா இவங்க எல்லாம் முடிவு பண்ணலாம். நாம முடிவு பண்ண முடியுமா? நான் இந்த குடும்பத்துல பொறக்கிறேன். எனக்கு இப்படி அம்மா அப்பா வேணும். அக்கா தம்பி தங்கச்சி இப்படி வேணும். அண்ணன் தம்பி இப்படி வேணும். நம்ம ஏதாவது முடிவு பண்ண முடியுமா? ஒண்ணும் முடிவு பண்ண முடியாது. இல்ல. சோ இதுதான் கிருஷ்ணாவுக்கும் நமக்கும் உள்ள மேஜர் வித்தியாசம். பகவான் அவருடைய விருப்பப்படி அவர் எங்க வேணாலும் வருவாரு. வராகரா வருவாரு, மச்ச அவதாரமா வருவாரு, கூர்மாவா வருவாரு, நரசிம்மரா வருவாரு. அவர் நினைச்சா எந்த யுகத்துல வேணாலும் வரலாம். அவரை யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. பகவானே நீங்க வந்து இந்த யுகத்துல இப்படிதான் வரணும், இந்த யுகத்துல இப்படிதான் வரணும். நோ. அவரு நினைச்சா எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் நாம வந்து அப்படி பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து அவ்வளவு பவரும் கிடையாது. நாம ரொம்ப ரொம்ப அனாதரவா இருக்கிறோம் உண்மையா. ஒரு ஆக்ஷனும் இல்லாம போய் பகவானுடைய உடல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது நமக்கு எப்ப வெளியில வருவோம், எப்ப ஆக்ஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட ஈகோ நம்மள என்னென்ன பாடுபடுத்துது இல்லைங்களா? நாம இப்ப வாழ்ற வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இருக்கிற ஒரு நடுவுல ஒரு கேப் அவ்வளவுதான். நீங்க ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ல இருந்து 30 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும். அவ்வளவுதான். பிறப்பு, இறப்பு இதுக்கு நடுவுல தான் நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை. இந்த உடல்ல சொல்றேன். ஆத்மாவா உங்களோட லைஃப் வந்து ஒரு நீல கோடு. எண்டே இல்லாத கோடு. ஆனா இப்ப தற்சமயம் நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த உடல் எப்படின்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலம்.
அவ்வளவுதான். So, இத எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த 75 வயசு 80 வயச நான் எப்படி யூஸ் பண்ண போறேன் அதுதான் டிசைட் ஆகுது ஜீவாத்மாவுடைய அடுத்த லைஃப். உங்களுடைய அடுத்த லைஃப் எப்படி இருக்குங்கிறது நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கை தான் டிசைட் ஆகும். நீங்க சப்போஸ் பக்தி நல்லா பண்ணி இங்க இருந்து நல்லா பகவான்கிட்ட பக்தி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த பிறவி என்ன நடக்கும்? உடலை விட்டு பிறவியே எடுக்க மாட்டோம், சாங்கிட்டே போயிடுவோம். போயிரும். எஸ், அதாவது நான் கேக்குறது விஷாலி, ரொம்ப நல்லா பக்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் கோ பேக் ஹோம். சப்போஸ் நான் சொல்ற மாதிரி 99.9% பண்ணா கூட என்ன ஆகும்? விஷாலி சொன்ன மாதிரி ஹியூமன் ஃபார்ம் மறுபடியும் நாம இங்க மனித உடல் எடுப்போம். சரி, நான் பக்தியே பண்ணலீங்க அப்படின்னா பகவான் சொல்றாரு, அந்த காலே சமாமியவ ஸ்மரன் முக்வா கலேவரம். நீ எந்த நினைவுல நீ உயிரை விடுறியோ அடுத்த பிறவியில என்ன ஆகும்? அதுவா நீ போறப்ப இல்லைங்களா? நீங்க ஒரு நாய் ரொம்ப நல்லா வளர்த்தி அந்த நாய்க்கு நீங்க 5 ஸ்டார் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்து நாயை கட்டி புடிச்சு தூங்கி நாயவே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல என்னவா இருப்பீங்க? நாயாதான் பிறக்கணும். எஸ், கரெக்ட். சோ அதனாலதான் நாம வாழ்ற வாழ்க்கை ஒரு டெஸ்ட் தான். கடைசி எக்ஸாம் டெத்து. அதுக்கு அந்த எக்ஸாம்ல நமக்கு ஆன்சர் தெரியணும் இல்லையா? பரீட்சையில பாஸ் ஆகணும்னு நமக்கு ஆன்சர் தெரியணுமா வேண்டாமா சொல்லுங்க? வாழ்க்கையில படிச்சு படிச்சு நல்லதா படிச்சு முடிவு எடுப்பேன். எஸ், விடிய விடிய உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி எல்லாம் பண்ணி நாம எதுக்கு எழுதுறோம்னா நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகுறது. டெத்துங்கிறது அப்படிதான். அந்த எக்ஸாம்ல எப்படி பண்ணுங்கிறக்காதான் நாம வாழ்நாள் ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகுறோம். பிறந்ததுல இருந்து அதுதான் ப்ரிப்பேர் ஆகுறோம். நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் வாங்கி பகவான்கிட்ட திரும்பி போகணும். ஏன்னா நான் பிறந்த வாழ்க்கையின் நோக்கமே என்ன அப்படின்னா இந்த மனித பிறவி எனக்கு எதுக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த மனித பிறவி யூஸ் பண்ணி பக்தி பண்ணி நான் திருப்பி பகவான் கிட்ட போகணும். அதுக்குதான் இந்த மனித பிறவி, வேற எதுக்குமே இந்த மனித பிறவி இல்ல. நான் எல்லாரும் மாதிரி பிறக்கிறேன், வளர்றேன், படிக்கிறேன், வேலைக்கு போறேன், கல்யாணம் பண்றேன், குழந்தை பெத்துக்கிறேன், ஒரு நாள் சாகுறேன். அதுக்கு கிடையாது இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவி எதுக்குன்னா தன்னுணர்வு அடைய. நான் யாரு, நான் எதுக்காக இங்க பிறந்திருக்கேன், கடவுள் யாரு, எனக்கு அவருக்கு என்ன கனெக்ஷன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மனித பிறவி. இப்ப சொல்லுங்க, நான் யாரு? எனக்கு ஒரு கேள்வியா நான் கேக்குறேன், நான் யாரு? நான் ஒரு ஆத்மா. கடவுள் கடவுள் யாரு? அவர் பரமாத்மா. இல்லையா? முழு முதற் கடவுள் கிருஷ்ணா. எனக்கு அவருக்கு என்ன கனெக்ஷன்? அவரோட முகத்துணுக்குகள் நம்மெல்லாம் அவருடைய யாரே இப்ப சொன்னாங்களே, நாம அவருடைய சேவகன். எஸ், பாஞ்சாலி மாதாஜி மறந்து போச்சா? இல்ல, கேட்டுட்டே இருக்கிறேன் மாதாஜி. நாம அவருடைய சேவகன். ஜீவேர ஸ்வரூபகை கிருஷ்ணேர நித்யதாசன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மனித பிறவி. தன் உணர்வடைய, தன் உணர்வு, தன்னா நம்மளுடைய சொந்த உணர்வு. நான் ஆத்மா, நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மனித பிறவி. அப்படி புரிஞ்சு நான் திருப்பி பகவான்கிட்ட போறதுக்கு தான் இந்த மனித பிறவி. நடுவுல இருக்கிறது பூரா எல்லாம் நாமளே இழுத்து நம்ம தலையில விட்டுக்கிட்டதுதான். சரிங்களா? எதுவுமே நம்மளுக்கு நம்ம இப்ப எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற சோகால்டு துன்பம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நாமளா வழியில எடுத்து தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டோம். நல்லா இருக்குது இல்ல, அதெல்லாம் உதறி இருக்கலாம். நீங்க ஒரு எவரெஸ்ட் ஏறீங்கன்னு வச்சுக்கோங்க, முதுகு ஃபுல்லா ஒரு 10 டன் பாரத்தை ஏத்தி விட்டா ஏற முடியுமா உங்களால? முடியாது மாதாஜி, நம்ம ஏறதே பெருசு. எவரெஸ்ட் ஏறணும்னா என்ன பண்ணும்? நாம நீட்டே இல்லாம முதுகுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும். அதுதான் ஆச்சாரியா சொல்லி தராங்க.
அட முட்டாளே, நீ ஏன் தேவையில்லாத பாரத்தை சுமக்கிற? நீ வந்து ஃபேமிலி நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் டெம்பரரி. நீ உனக்கு துன்பம் நினைக்கிறது எல்லாமே டெம்பரரி. உன்னோட சொந்த பந்தம் எல்லாமே டெம்பரரி. இதுக்காக உன்னோட வாழ்நாள் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணாத. அவங்க உனக்கு துன்பம் கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு ஊன்னு அழுதுட்டு இருக்காத. இது எல்லாமே டெம்பரரி, தற்காலிகமானது. இது உன்னை பாதிக்க கூடாது. ஏன்னா நீ ஆத்மா. உன்னுடைய உண்மையான நிலை இது கிடையாது. இந்த பாரத பூரா இறக்கி வச்சுட்டு வா, நான் உன்னை வந்து எவரெஸ்ட் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஆச்சாரியா சொல்றாரு. அதுதான் ஆச்சாரியாவோட வேலை. நாம எது தேவையில்லாத அட்டாச்மெண்ட் எல்லாம் இழுத்து இழுத்து உள்ள விட்டு நல்லா இறுக்கி வச்சு உட்காந்துக்கிறோம். நான் அந்த வீட்டுல ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா உடனே போய் உள்ள இருக்கிற பிளான் பண்றாங்களே ஒழிய வெளியில ஓடுறது கிடையாது இல்லைங்களா? அதுல மாட்டி சாகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உயிரா தப்பிக்க மறுபடியும் கூட நீங்க பணம் சம்பாதிக்கலாம். பணத்து மேல, பொருள் மேல நமக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்குது. அது அத்தனையுமே தேவையில்லாத அட்டாச்மெண்ட். ஏன்னா எதுவுமே எங்கூட வரப்போறது இல்ல. நாமளும் பாத்தீங்கன்னா இந்த மயான மசான வைராகியமா சொல்லுவாங்க இல்லையா? ஏதோ ஒரு டெத் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த அன்னைக்கு தத்துவமா பொழிவாங்க எல்லாருமே இல்லைங்களா? உட்காந்து பாருங்களேன், கொஞ்சம் டெத் வீட்ல பேசுறவங்க தத்துவமா மழை பொழிவாங்க. மாதாஜி கிளியரா கேட்க மாட்டேங்குது மாதாஜி. காத்து காத்து சத்தம் தான். எல்லாரும் மியூட் பண்ணுங்க, அப்பதான் கேட்கும். விட்டு 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 கேக்குது மாதாஜி. இப்ப நல்லா கேக்குதா நான் பேசுறது? கேக்குது மாதாஜி. எஸ், அது நீங்க நடுவுல அன்மியூட் பண்றீங்க, மறுபடியும் மியூட் பண்ணிருங்க, அப்பதான் எனக்கு நான் பேசுறது கேட்கும். சோ நான் சொன்ன மாதிரி இப்ப டெத் வீட்ல, இப்ப சாவு வீட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் நிறைய தத்துவம் பேசுவோம். என்னடா லைஃப் இது, எதுக்காக நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் இப்படி கஷ்டப்படுறோம், இதெல்லாம் வந்து தேவையே இல்லை. நாம இனிமேல் வந்து நமக்காக வாழணும், ஏதோ ஒரு 4 நல்ல காரியம் செய்யணும் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அடுத்த செகண்டே நம்மளுடைய புத்தி மாறி போயிடும் இல்லைங்களா? அடுத்த செகண்டே நான் வந்து பழையபடி என்னுடைய சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம போயிருவோம். சோ இது எல்லாமே எதுக்கு? நம்ம தொடர்ந்து நாம வந்து நாமளே பாருங்க, சுத்தி நிறைய பேர் பாக்குறோம், நிறைய பேர் பிறக்குறாங்க, நிறைய பேர் இறக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நாம இதுக்கு வந்து இதுல இருந்து நம்ம என்ன லெசன் கத்துக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து என்ன லெசன் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, மனித பிறவி சாகறக்காக மட்டும் கிடையாது. அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நான் யாரு அப்படிங்கறத புரிஞ்சு இந்த உடல் எடுத்து வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அத வந்து பண்றது, அந்த நோக்கத்தை கரெக்டா யூஸ் பண்றதுதான் மனித பிறவி. பிரபுபாத் இங்க அழகா கொடுக்கிறாரு பாரு. கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளும் புத்திசாலி நபர்கள்னு கொடுக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்று உச்சரிப்பதன் மூலம் தங்களது மனித பிறவியை பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக பயன்படுத்துகின்றனர். சோ அப்போ நம்ம பிறந்ததனுடைய அந்த கோலை அட்டைன் ஆயிருது. எப்போ ஒருத்தர் வந்து தங்க உடலை வந்து பகவானுடைய சேவையில யூஸ் பண்றாங்களோ அப்போ அவங்க பிறந்ததனுடைய நோக்கம் நிறைவேறுது. நம்மளாலதான் இந்த மாதிரி பியூர் டிவோட்டிஸ் பாக்குறப்ப நம்ம சொல்றோம், அவங்க பாத்தீங்கன்னா தங்க லைஃபையே பகவானுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. தங்களுக்குன்னு அவங்க எதையுமே வச்சுக்கிறது இல்ல. தங்க எல்லாரையுமே வந்து பகவானுடைய ஒரு பின்ன பகுதியா அவங்க பாக்குறாங்க. யாரையுமே அவங்க தங்களுக்கு போட்டியா பாக்குறது இல்ல. நாம யூஸ்வலா பாருங்க, பௌதீகமா எல்லாரையுமே போட்டியா பார்த்து பார்த்து ஆன்மீகத்துக்கு வந்தாலுமே நம்ம அதை அப்பல இன்னுமே பாருங்க, நிறைய இடத்துல பிரச்சனை வர காரணமே என்ன அப்படின்னா, அவங்க நமக்கு போட்டி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க நம்மள ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. இது வந்து பௌதீகமானது. உண்மையில ஆத்மாவா பாத்தீங்கன்னா யாருமே நமக்கு போட்டி கிடையாது. பகவான் கிட்ட நம்மளுடைய இடம் அப்படியே இருக்கு. நீங்க எந்த இடத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்களோ பகவான்கிட்ட, அந்த இடம் உங்களுக்கான இடம் அப்படியே இருக்கு. வேற யாருமே அதை வந்து ஆக்குப்பை பண்ணவே முடியாது. பகவான் சொல்றாரு இல்லையா, மத்த பரதரம் நானியத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோக்தம் சூத்ரே மணிகனா இவ. நூல்ல முத்துக்கள் கோத்தது மாதிரி எல்லாம் என்னையே சார்ந்து இருக்கு அர்ஜுனா அப்படிங்கிறாரு. சோ அந்த நூல் வந்து கிருஷ்ணா, அந்த முத்துக்கள் வந்து நாம. அந்த நம்ம பாஞ்சாலினா பாஞ்சாலியோட அந்த முத்து
ஒரு இடத்துல அப்படியே இருக்கு. நீங்க திருப்பி அங்க போற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். வேற சாந்தி மாதாஜியோ, ரஜினி மாதாஜியோ யாருமே போய் அத வந்து ஆக்குபை பண்ண முடியாது. சோ ஆன்மீக உலகத்துல அந்த மாரி போட்டி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு போட்டி தான் இருக்கும். என்னன்னா, கிருஷ்ணாக்கு யார் நல்லா சர்வ் பண்றது? ஆனா, அந்த போட்டி எப்படி இருக்கும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவாங்களாம். சர்வ் பண்றதுக்கு. ராதாராணி வந்து நினைப்பாங்களாம், ச்சே இந்த ஆத்மா எப்படி கிருஷ்ணாக்கு சர்வ் பண்ணுது? நம்மளோட இப்படி பண்ணலையே அப்படின்னு நினைப்பாங்களாம். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தருவாங்களாம். அதனால தான் நாம தினம் ராஜாராணி கெஞ்சுறோம். தயவு செய்து எனக்கு வந்து உங்க சர்வீஸ் குடுங்க அப்படின்னு சொல்லி. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்துடைய அர்த்தம் என்னன்னா, ஓ ராதாராணி ப்ளீஸ் என்கேஜ் மீ இன் கிருஷ்ணா சர்வீஸ். பகவானுடைய சேவையில என்னை ஈடுபடுத்துங்க நம்ம கெஞ்சுறோம். அப்ப ராதாராணி வந்து, ஓ இந்த ஜீவாத்மா பகவானுக்கு சேவை செய்யணும்னு நினைக்குதே. அப்ப நம்ம கண்டிப்பா இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு சர்வீஸ் குடுப்பாங்களாம். அதுதான் நாம வந்து தினம் கெஞ்சிட்டு இருக்கோம். சோ பகவானுக்கு சேவை செய்வதா என்னுடைய ஜீவேர ஸ்வரூபம். என்னுடைய ஸ்வரூப நிலை அதுதான். அதுக்கு தான் நம்ம மனித பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். சோ இல்ல அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்னா, திருப்பி திருப்பி இந்த பௌதீக உலகத்துல பிறந்து பிறந்து இறந்துட்டே இருப்போம். கீழ வருவோம், மேல போவோம். கீழ வருவோம், மேல போய் இப்படியே தான் இருந்துட்டு. சோ இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நாம இந்த எல்லாத்தையும் மூட்டை கட்டி, இந்த பௌதீக ஆசைகள மூட்டை கட்டி வச்சுட்டு, பகவானுக்கு பக்தி பண்ணணும். அது இன்னைக்கு வந்து ஏகாதசி. எல்லாரும் சாண்டிங் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாண்டிங் முடிச்சாச்சா எல்லாரும்? முடிச்சாச்சு மாதாஜி 16 நாளும். வெரி குட், வெரி குட். பிடிச்சாச்சு மாதாஜி. முடிச்சிட்டீங்க. வெரி குட். ரஜினி மாதாஜி முடிச்சிட்டாங்க. ராஜேஸ்வரி மாதாஜி முடிச்சிட்டாங்க. சாந்தி மாதாஜி அது இல்ல மாதாஜி, இன்னும் பாதி இருக்குது. பாதி இருக்கா? ஆமா, கிளாஸ் முடிச்சிட்டு தான் பண்ணணும். 7:45 ஆயிடுச்சு. பண்ணுங்க, பண்ணுங்க. பாஞ்சாலி மாதாஜி முடிச்சாச்சா? ஞானம் 3 மாதம் பாக்கி இருக்கு மாதாஜி. இன்னும் பாக்கி இருக்கு. ஓகே. நைட் என்ன ஆனாலும் பண்ணிட்டு படுங்க. ஏன்னா ஏகாதசி இல்லையா? டெய்லி மாதாஜி. அது நான் எனக்கு அது சம்பூர்ண மாதாஜி இன்னும் பேலன்ஸ் இருக்குங்க மாதாஜி. இதோ கழுத்துல போட்டுட்டே இருக்கேன் மாலை. மாலை கழுத்துலயே தான் இருக்கு. எப்பவுமே இன்னும் 4 கரெக்டா மணி நேரம் ராத்திரிக்குள்ள பண்ணிடுவோங்க மாதாஜி. வெரி குட். உமா மகேஷிவா மாதாஜி பண்ணிட்டேன் மாதாஜி. 20 பண்ணிட்டீங்க. தடவை சொல்லிட்டேன் மாதாஜி. 20 Very மாதம் முடிச்சு. சூப்பர். சண்முக பிரியா மாதாஜி மாதாஜி 8 முடிச்சுட்டோங்க மாதாஜி. நீ 8 முடிக்கணுங்க மாதாஜி. 8 முடிக்கணுமா? ஹரி மாதாஜி. அதுக்கு கிளாஸ் மாதாஜி. மாதாஜி இன்னொரு கிளாஸ் நான் போறேங்க மாதாஜி. சிவசங்கர் அட்டென்ட் பண்ணுவாங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ விஷாலி மாதாஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. வெரி குட். லலிதா மாதாஜி முடிச்சிட்டீங்களா 16 ரவுண்டு? ஹரே கிருஷ்ணா. லலிதா மாதாஜி, செல்வி மாதாஜி இல்லைங்க மாதாஜி, நைட் முடிச்சிட்டோங்க மாதாஜி. நைட் முடிக்கிறீங்க. ஏகாதசி இன்னைக்கு பண்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க மாதாஜி. ஹரே ஓகே. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ செல்வி மாதாஜி முடிச்சாச்சா? எல்லாருமே தயவு பண்ணி நீங்க எவ்வளவு ரவுண்ட்ஸ் கமிட் பண்ணிருக்கீங்களோ அந்த ரவுண்ட்ஸ் இன்னைக்கு முடிச்சிருங்க. ஏன்னா ஏகாதசி இன்னைக்கு நம்ம எப்போ சொல்லுவோம் இல்லையா, நீங்க செய்யற ஒரு சாதாரண செயல் கூட பக்தி செயலா மாறும். பகவான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஒரு மடங்கு நீங்க செய்யறது பல மடங்கு பலன் கிடைக்கும். அதனாலதான் இன்னைக்கு ஆக்சுவலி நான் இப்ப போயிட்டு வந்து வந்த கையோட அப்படியே வந்து இல கூட மறுபடியும் அழிஞ்சிச்சு போல வைக்காம உட்காந்து. சோ ஏகாதசி அன்னைக்கு நாம பகவத்கீதா படிக்கணும், பாகவதம் படிக்கணும், பகவானுடைய நாமா சொல்லணும். இதெல்லாம் வந்து பல மடங்கு நம்மளுக்கு பலன் கொடுக்கும். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பகவான் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சலுகை இது. இதை யூஸ் பண்ணி நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்பிக்கையோட நம்ம சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த பூத்வா பிரடியதையில சிக்காம திருப்பி பகவான்கிட்ட நம்மளால போக முடியும். இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். இவ்வளவு நாளா நம்ம இருந்தது போக இனிமே நம்ம சீரியஸா இதை எடுத்து பக்தி பண்ணணும். பக்தி பண்ணா கண்டிப்பா பகவான்கிட்ட திரும்பி போக முடியும். ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். வரேன். ஏதாவது டவுட் இருக்கா?
ஓகே, எதுவும் இல்லைன்னா நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா, தண்டவத் பிரணாம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா की जय, श्रील प्रभुपाद की हरे कृष्ण माता जी, थैंक यू माता जी। हरे कृष्णा, थैंक यू माता जी। மாதாஜி